இங்க ஒரு போலீஸ்காரர் பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவர் பர்கரையே பறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கார் வேகமா போகுது. அதனால கடுப்பானவர் அந்த காரை சேஸ் பண்ணி டிரைவர் கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. பார்த்தா வண்டியோட டிரைவர் பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான். ஆனா அவங்க சைனால இருந்து தைவானுக்கு டூர் வந்திருப்பாங்க. சோ அந்த போலீஸ்காரருக்கு அவங்க பேசுறதே புரியல. அப்ப வண்டியில இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த போலீஸ்காரர் ஹெல்ப்ங்கிற ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பா நினைச்சாரு. உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போறாங்கன்னு ரோட் சைடுல பிளாக் பண்ண வைக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு போலீஸ்காரரும் அந்த இடத்துக்கு வர அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி அவ பண்ணதே போதும்னு முன் சீட்ல இருந்தவன் அவ வாய மூட அந்த போலீஸ்காரர் அவங்க கடத்திட்டு தான் போறாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் கண் எடுத்து நீட்ட அதை பார்த்து ஷாக் ஆனவங்க அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு காட்டுறதுக்காக டிரைவர் சீட்ல இருந்தவனுக்கு வரிசையா முத்தம் கொடுக்குறாங்க. சோ அந்த போலீஸ்காரரும் அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட் பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்றாரு. ஆனா அவங்க ஆல்ரெடி 10 இல்ல 15 பேரியர் கார்டை தூக்கி ரோட்ல வச்சதுக்கே நாக்கு தள்ளி போய் நிப்பாங்க. அதே நேரத்துல வண்டியில இருந்த சின்ன பொண்ணு அது எலக்ட்ரிக் காருங்கிறதுனால தண்ணியை ஊத்துனா மேனிபுலேட் ஆகி ஆஃப் ஆயிரும்னு ஐடியா கொடுக்குறா. ஆனா அவங்க பாட்டில இருக்கிற தண்ணியை ஊத்த போனா அதுல ஒரு சொட்டு கூட இருக்காது. அப்ப போலீஸ்காரர்ட்ட தண்ணி இருக்கிறத பார்த்தவங்க உடனே அதை வாங்கி வண்டிக்குள்ள ஊத்திடுறாங்க. அடுத்த நிமிஷமே புகை வந்து ஹேண்ட் பிரேக் பட்டன் வெளியே வருது. ஆனா அவங்க அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அந்த பட்டன் மட்டும் கையோட வந்துருது. அப்ப முன் சீட்ல இருந்தவங்க ஸ்கிரீனை தட்ட டிரைவர் சீட் பின்பக்கமா போக ஆரம்பிக்குது. உடனே அவ மறுபடியும் தட்டரா பார்த்தா வைபர் தண்ணி வெளியே வந்து விண்ட் ஷீல்ட கம்ப்ளீட்டா மறைச்சிருது. சோ அவனே வெளியே வந்து வைபர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். லக்லி கொஞ்ச நேரத்துல வைபர் தண்ணி காலி ஆயிருது. ஆனா பிரச்சனை அதோட முடியல. போலீஸ்காரங்க பேரிகார்டை கிளியர் பண்றதுக்குள்ளேயே அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆனவங்க வண்டியை திருப்ப அந்த வண்டி வயக்காட்டுக்குள்ள புகுந்துருது. அதுக்கப்புறமா வேகமா உள்ள போயிட்டு இருந்த வண்டி நல்ல வேலையா சேத்துல மாட்டி ஸ்டாப் ஆயிருது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சோ கடைசியா அவங்க தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பேர்ல 2 ஃபார்மர்ஸ் அவங்க வண்டியை சேத்துல இருந்து எடுத்து விட்டுறாங்க.